தின்னா புண்ணிய சொல்லு பாப்போம். சோத்து தந்து பூமிக்கு பாரம். ஒரு ஊரை விட மாட்டாய் அம்மா. ஒரு ஊரு தரது முன்ன கார் ஏத்துட்டு வந்து இறங்குறேன். காரி விட்டு பையன் முன்ன வந்துடுறாமா ஊர் தவறாதே. அங்க சாப்பாடு போற இடம் எங்கன்னு பாக்குறான். அப்படியே எங்களுக்கு முன்ன போயிட்டு ஒரு அண்ணன் கூட சாப்பாடு ஒரே ஆள சாப்பிட்றானே. அந்த கோழிக்கறி வைக்கலாம் மூஞ்சி அப்படியே வீங்கி போகுது. இது வயிற வங்காள விரிகுடா. இந்த வங்காள விரிகுடா அம்மா அது இந்திய பெருங்கடல். தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானே மேடம்? நான் யார் தெரியுமா? பணம் இருந்தால் தா. பணம் இருந்தால் தா. இல்லை என்றால் சி. இல்லை என்றால் சி. தாசி. நஜா தாசி. தாசியா? தாசினா செவடியா தானே? ஐயோ செவடியா உண்டு 1500 ரூபாய் கட்டிட்டு அப்ப என் பணம் போயிட்டாவா? ஐயோ செவடியா மேடம் மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா? அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு பணத்தை எடுத்தாங்க. கட்டாத கொம்பு இருப்பாங்க. அம்மா என் பேண்ட் ஏதா அம்மா நான் எங்க தொங்குது? நான் சொக்கா போட்டேன் ஏதா என் 1050 ரூபாய் பணம். மேடம் நான் 12 மணிக்கு ஆச்சு மாதிரி இந்த பேண்ட் சட்டெல்லாம் போட்டாங்க ஏதா? அதெல்லாம் துவைச்சு காய போட்டுருக்கா. கரண்ட் ஆபீஸ்ல துணி கூட வச்சுக்கிறாங்க. பண்றோம் பரவாயில்ல. கரண்ட் பில்லு மிச்சு 1050 ரூபாய் எடுத்தா நான் கவுண்டர் உள்ள போச்சு. அப்ப பில்லு கொடுங்க மேடம். பணம் எடுத்து வந்து கொடுத்தியா? பத்தாது மேடம். ஏன்னா கொண்டாடி தேர்வா மனமன கொடுங்க. மாமா இந்த பாரு எதை பாக்க நீ பணம் கொடுத்தியா? கொடுத்தேன். அது கவுண்டர்ல போச்சா? போச்சு. ஆமா சரி போச்சு. அது போச்சா? திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப், அவுட் ஆஃப் நெட்வொர்க் சர்வீஸ்னு வருதுடா. அப்போ பில்லு வராதா? கரண்ட் எப்போ வந்தா அப்பதான் இப்போ கரண்ட் வந்தா வாங்கி போலாம். ஏய் இங்கே உக்காந்தா என்ன கூப்பிடுறீங்க? பில்லு வந்துச்சுங்களா? அது ஒன்று இப்போ குறை பில்லு கொடுக்க மாட்டேன். எனக்கு கெச்சிட்டு வந்துடுச்சு மேடம். என்ன வந்து சரி சாரி வாங்க
ஆமா இது எந்த இடம் தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானே? யார் சொன்னது? உங்க அப்பா சொன்னாரடா? உங்க சித்தப்பா சொன்னாரா? மேடம் நீங்க தான் சொன்னீங்க. நான் என்ன வேணா சொல்லுங்க கேப்பியா? மேடம் ஒண்ணா இப்படி ஏய் இன்னும் ஒரு மேடம் இருக்காதா? மேடம் 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 என்ன பண்றாங்க? ஒரு அழகுதான். ரொம்ப அழகுடி. வாய் மூடுறா. இது எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்? இது நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி தெரியுமா? தெரியுமா? என்ன ஆயுதம் போட்டுட்டாங்க. கரண்ட் ஆபீஸ் டேய் நான் யாருன்னு தெரியாமல என்கிட்ட வந்து 1000 ரூபாய் கொடுத்து ஏமாந்தேன். ஏமாந்தனா? ஆமாண்டா. மேடம் எனக்கு ஆட்டோ வர மாதிரி. செத்து போ. மேடம் இருந்துன்னா புண்ணிய சொல்லு பாப்போம். மேடம் தோத்து தண்டு பூமிக்கு பாரம். ஒரு ஊரை விட மாட்டேன் அம்மா. ஒரு ஊரு தரது முன்ன கார் ஏத்துன வந்து இறங்குறேன். காரி விட்டு பையன். தரமெல்லாம் அடிக்கிறாங்க. முன்ன வந்துடுறாமா ஊர் தவறாவே. அங்க சாப்பாடு போற இடம் எங்கன்னு பாக்குறான். அப்படியே எங்களுக்கு முன்ன போயிட்டு ஒரு அண்ணன் கூட சாப்பாடு ஒரே ஆள சாப்பிட்றானே. அந்த கோழிக்கறி வைக்கலாம் மூஞ்சி அப்படியே வீங்கி போகுது. இது வயிறா வங்காள விரிகுடா. இந்த வங்காள விரிகுடா அம்மா அது இந்திய பெருங்கடல். டேய் இது எங்க தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானே மேடம்? நான் யார் தெரியுமா? பணம் இருந்தால் தா. பணம் இருந்தால் தா. இல்லை என்றால் சி. இல்லை என்றால் சி. தாசி. நஜா தாசி. தாசியா? தாசினா செவடியா தானே? ஐயோ செவடியா உங்க 1050 ரூபாய் கட்டிட்டு அப்ப என் பணம் போயிட்டாவா? ஐயோ செவடியா மேடம் வாயில போடுறா. கை பட்டுக்கு 50 ரூபாய் கை செய்யுங்க. எல்லாரும் போனா என் பொண்டாட்டி கேட்க மாட்டேன். ஏய் செவடியா உங்களுக்கு தெரியாதா? 1050 ரூபாய் கட்டிட்டு ஓ சீனிவாசா பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க இந்த பாலத்துல போனா நாய் விடாது பழகுது. செவடியா மேடம் செவடியா மேடம் என்ன பண்ணலான்ற சொல்றியா பதில? நல்லா ஏற்றுற பத்தியா? நல்லா அரப்பு கூட்ட குதிரை மேய்க்கிற பாரு எப்படி? நல்லா துண்டு கொடுத்து நம்ம எதிர் விட்டு மோள மாட்டோம் அம்மா. அவா எப்படி அவனுக்கு மட்டும் உடம்பு தள்ளுங்குது அப்படித்தான். என்னதான் வயிற்று சாப்பிட்ற? என்ன பழக்காது? என்ன மேடம் பட்டுக்குது நம்ம என்ன பண்ண முடியும்? கேட்பேன் நாளைக்கு நல்லா கூட்டு போறேன். 2 நாள் நடக்கிற போய் நாளைக்கு நாளைக்கு வர மாட்டான். செய்யா ராசி பட்டுது இட்டு போய் டாக்டர் துணி கட்டி எடுத்து காட்டுவீங்க. எப்படி மேடம் அப்படி ஒரிஜினல் மாதிரியே நடிக்கிறீங்க? மேடம் பணத்தை கட்டிட்டு பில்லு வராதுன்னு நினைக்கிறேன். டேய் பணம் பணம்னு கேக்குறியே, சுடுகாட்டுக்கு போன பணமோ போனோமா இந்த தாசிக்கிட்ட வந்த பணம் வீடு திரும்பி திரும்பாது. அது தெரிஞ்சு போன கதை தான். ஆமா
என்ன பண்ணலாம்? எதனா வேலை இருந்தா கொடுங்க. என்கிட்ட என்னடா வேலை இருக்க போகுது? சொன்ன மாதிரி அப்படியே வீட்டுல இருந்தா வேலை 1050 ரூபாய் கட்டிக்கிறேன். எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறேன். நான் உட்காரணும். உட்கார்றேன். நான் படுக்கணும். படுக்கிறேன். முட்டி போனா முட்டி போடணும். நானு ஆமா வேலைடா அதெல்லாம். பணத்தை கட்டிக்கிறேன். செஞ்சுட்டாங்கப்பா. அதனால என் வீட்டுல எத்தனையோ ஆண்கள் வருவாங்க. ஆம்பளைங்க வருவாங்களா? இன்னைக்கு முதல்ல நான் தான் ஹோம்வொர்க் பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் வருவாங்க? அவங்க ஒருவரால உள்ள அனுப்பி டோக்கன் போடணும். டோக்கன் போடணுமா? இந்த வேலைக்கு பேர் என்ன? வேலை. அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவடி அம்மா நான் ஒரு அதேதான் குழந்தை ஷால் போடுது பாரு, நல்லா மடிப்பாடா. நடை உடை பாவனை எல்லாமே அதேதான். நீ நாடத்துக்கு வர வேண்டிய வேலையே இல்லை. இதுல போய் சுத்தி வந்தா எல்லா வசதியும் கிடைக்கும். வா குடு. நீ ஒரு டாபுரு தான். நாடகம் முடிச்சுட்டு தெருவ போனா சொல்லுவாங்க, போறோம் பச்சா கரண்ட் பில்ல கட்டினா டாபுருமா. இவங்களால கூத்தா நல்லா ஆம்பளை பசங்க உட்காந்துக்கிறாங்களே, ஒரு அடக்கம் உடக்கெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு சமுதாயத்துல ஓ என்ன ஆம்பளையா மதிக்கல என்ன வாயுதுன்னு மூடுறா. என்னாச்சு வாய் எப்படியோ நான் மாட்டிக்கிறேன். நான் உட்காரு. யாரு வரணும்? இது என்ன செய்ய ஆகுமோ? எவன் வருவானோ அந்த சர்ச்சை பொறுத்தல எவனை எவன் வந்துவிட்டேன். நானும் வெகு தூரமாக நடந்து வந்து எனக்கு ஒரு தண்ணீர் தாங்க அடிக்க ஒரு நாட்டு சொல்றீங்க. சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? என்ன கூட ஐயோ நான் பணத்தை பார்ப்பேன். எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இருந்தால் பாருங்க. ஆமாங்க பையா ஏத்த அம்மா இன்னைக்கு என்ன செய்தியா
பணம் போனா ஏய் ஐயா என்ன கும்பிட போறேன் என்ன நடக்குது எப்பா அதே பிடிக்காதுடா டே சொன்னாடா எந்த ஜாபர் மாமாக்கு இந்த மாதிரி நான் என்னங்க ஒரே நெடியா இருக்குது முதல்ல படிக்க தனக்கே என்ன நம்ப உங்களுக்கு வராது வம்பு. அப்படியா ஐயோ கேட்டாவடா நப்பாடா பையா தபரா மிர்திய மிர்திய பையா இதுக்கப்புறம் கருத்து பிள்ளை கட்டிட்டு நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறது ஏய் தபரா அப்பா மணி பாச எல்லாம் சென்றிருக்கின்ற நங்கெல்லாம் எப்படிப்பட்ட அழகை பார்த்து அப்படியா? என் பேரு மனோரஞ்சிதம். ஆமாங்க. அப்படியா? இனிமேல் உன் பெயர் மனோ ரஞ்சிதம் கிடையாது மனோ மனோ மண்ணோடு மாட்டி இருக்கிறது மனோ அடி ஆடி மாசம் காத்தாடிக்கு முடிசூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்னும் வரவில்லையே. சரி, அவனை விட்டு 1050 ரூபாய் வாங்கி போனான் பில்லு கட்டுறதுக்கு. அவனையும் இன்னும் காணவில்லையே. எங்க போயிருப்பான்? சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சி சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சி சுட்டதடா
என் மகன் மண்ணத்தான் அங்க பேசிக்கிறாங்க. தங்க கம்பிடா என் மகன். தங்கத்தை தாங்க உருக்கிங்கிறாங்க. என் வார்த்தையை ஒருபோதும் விட மாட்டான். ஆமா என்ன இது அலங்கோலம்? வேண்டுதலுங்க. எங்க டாபர் மாமா கோயிலுக்கு. அதே கோவில அந்த வட திசை உள்ள தாங்க. வட திசை பத்தி பேசவும் பேசாத. 1050 ரூபாய் எடுத்து போனேன். ஆமா கோயில்ல காணிக்க கொடுத்துட்டு வந்துக்கிறேன். வீட்டு பில்லு கட்டாலும் பரவாயில்ல, அந்த ஆலயத்துக்கு நன்கொடை கொடுத்தாயே பாராட்டா. 1050 ரூபாய் எடுத்து போனேன். கரண்ட் பில்லு கட்டலான்னு கட்டிட்டியா? நான் கட்டிட்டேன். உன் பையன் பில்லு வாங்கறதுக்கு உட்காந்துக்கிறான். பில்லு நீ கட்டின அத வாங்கிட்டு வரது என் மகனா? ஏய் என் மகன் யாரு? இந்த நாட்டு இளவரசன், வருங்கால இந்த நாட்டு மன்ன. அவனை போய் பில்லு வாங்க விடலாமா? ஐயா ஐயோ ஐயோ எந்த பையனை பார்க்க போறான்னு தெரியல. எப்பா ஐயோ அங்க உள்ளதான் வேலை நடக்குதுடா. எனக்கு ஒரு சந்தேகம். போகும்போது நல்லா டிப் டாப்பா போனேன், வரும்போது லாரியில் அடிப்பட்ட நாய் மாதிரி வந்து நிற்கிறியா? அதான் டாபர் மாமா கோயிலுக்கு வேண்டுதல். உங்களை அவங்களே அவுத்துக்கினாங்க. அவங்களே அவுத்துட்டாங்களா? யோசிச்சு கொடுப்பாங்க. என்னதான் சொல்ற? இருப்பது 4 திசை. 3 திசை எங்க வேணாலும் செல்லலாம். உன் மகன் நாட்டு இளவரசர் முரளி. ஆமா வட திசை மகனா. சிறப்புற வளர்த்தேனே. வட திசை எப்படி வட திசை? அந்த தாசிகள் வாழக்கூடிய இடமாடா. அந்த தேவடியா வீட்டுல தாங்க 1050 அங்கு சென்றவர் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. என் மேல பார்க்கணும். எனக்கு இந்த பிச்சைக்கார பசங்களுக்கு வேலையே கிடையாது போல. ஆனா ஒண்ணு அம்மா தாய் வந்துடும். யாரு அவன்? நானே வீட்டுக்கார உள்ள லிங்க பூஜை செஞ்சுட்டு இருக்கேன்டா. பையன் உள்ள லிங்க பூஜை செய்யறானோ எங்க கொஞ்சம் பஞ்சாமிர்தம் லிங்க பூஜை. 1050 ரூபாய் 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 1050 ரூபா
டேய் அத்த பையா ஏய் டேய் லக்கடி பையா ஏய். டேய் பொறப்பக பையா டேய் வாங்கி தர பையா எப்படி இருக்கற பத்தியா நல்லா வாடா இங்க அறுத்து போட்டு 6 ஊருக்கு அவன் போடுது பெரியாண்டு ஒரு பூச்சி போட்டுக்கிற பண்ணி போடா ஆடி மாமால ஏய் ஒரு ஆளை வந்து எனக்கு டாபர் மாமா என்ன பண்ற அதுன்னு பாத்தியா கையில குத்து ஞாபகம் வச்சுக்கோ மாமால செய்ய சூத்த அறுத்து வச்சவயா வச்சு போடுறா ஏய் டேய் அவன காய்க்கு பையா டேய் மாமா டேய் ஏய் பாடி கட்டோடு வந்துக்கிறேன் யார் வந்து இருங்க பாடி கட்டோடு யார் அது இந்நாட்டு மன்னர் ஐயோ யார் அவரு ஐயோ நீ வச்சுக்கிறியே அவங்க அப்பா வந்துக்கிறாங்க மாமனாரா ஐயோ மாமா வாங்க மாமா வாங்க மாமா வாங்க நீங்க எப்போ வந்தீங்க சொல்லுங்க மாமா வாங்க மாமா அம்மா வாங்க பையன் மூணாவதா எதுவுமே தேவையில்லை கையடி ஐயோ என் கையடி எனக்கு வேண்டாம் எதுவுமே வேண்டாம் என் மகனை ஐயோ என் மகனை பார்க்கணும் என்ன பழக்கம் கிட்ட போறது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை போலாமா நான் எந்த புத்தகம் கலாட்டம் என்ன பழக்கம் அது கதவு சாத்து யா தேங்காய் முடி வரைக்கும் தேங்காய் இப்போ ஜல்லிக்கட்டு சொல்ற தானே பெட்டை எனக்கு பற்றியா நான் மனோ நீ எங்க இருக்கிற மனோ உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது மனோ அந்த தேவடா எப்படி தாங்குறாங்க பையனை கத்துதே நீ தான் மனோ ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு தெரியல நான் ஆம்பளைடா மனோ ஏன் மேலாட போதும் தேவடா அவனுக்கு முன்னாடி கொடுத்த எனக்கு மட்டும் தம்மா விட்டு மனோ உங்க அப்பா வந்துடுறாரா எங்க போ அவர் எங்க வந்தாரு ஷிஃப்ட் மாத்தலான்னு இது என்ன இடம் தாசிகள் வாழக்கூடிய இடமாடா அவன் யாரு அவன் தாசி அவன் தாசி அப்பா யாரை பார்த்து தாதி பேசி அவன் தாசி அவன் தாசி தலகாணி மந்திரம் ஏத்துறாம்மா குடும்பத்தில் குத்து விளக்கப்பா குடும்பத்தில் குத்து விளக்காய்வா விளக்கு நானும் அந்த கை நான் இட்டு போய் எத்தனை பேர் குத்திங்க கண்ணிகையின் மறு பெருமையப்பா கடவுளே கண்ணிக்கு அந்த மதுரையை எச்சா நீ ஆளு ஏமாந்தீங்க
இந்த சஞ்சீவபுரத்தை தேடி அவங்க எரிச்சிட்டு போடுவான். அப்பா போது நிறுத்துங்களப்பா. இந்த பெண்ணை பார்த்து இந்த ஆசையை வைத்து ஒரு அண்ணன் இறந்து விட்டார்கள், நான் நாட்டை விட்டு வந்து விட்டேன் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டீர்களா? யாருப்பா இந்த ஆண்டி? அழகா இருக்கிறாங்களா? யாரு ஆண்டி? நான் வெத்தலை பாக்கு போட்டுங்களா? ஆட்டியாவே ஆமாப்பா, நான் ரஞ்சிதா மேடம், அப்பா நித்யானந்தா சாமியார். ஏன் பாபாவை கொண்டு வந்தீர்கள்? ஆசைய காத்துல இங்க வர தகுமாடா, நீ யாரு? இந்த நாட்டு இளவரசர், வருங்கால இந்த நாட்டு மன்னர். இங்க வர தகுமா? வர தகுமாடா? அப்பா கோவில் அப்பா, இது கோவில். எது கோவில்? ஐயோ, என் குடும்பத்தின் குடிவிளக்கு, என் தெய்வம் அப்பா. இந்த இடம் நமக்கு சரிபட்டு வராதுடா. இதுக்குதான் நான் வந்தேன். நான் சொல்றது கேளு. அந்த வார்த்தை கேட்க மாட்டா. உங்கள் வார்த்தை நான் கேட்க மாட்டா. முடியாது. கேட்க மாட்டா. கேட்க மாட்டா. அப்பா, என் மனைவி மட்டும் எடுத்து விட்டீங்களா? சரிடா, சரி. இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குதுடா. ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று செல்லமா வளர்த்தது. என் மகன் செய்த காரியத்தை பார்க்கலையா? மது போதையில தாட்சி விடே கதி என்று இருக்கிறோடா. இது நாள் வரையிலும் என் வார்த்தையை ஒருபோதும் தட்டி கழித்ததே கிடையாதுடா. மது போதையிலே தாட்சியின் மோகத்திலே பெற்றெடுத்த தந்தை என்று பாராமல் என்னை கை நீட்டி அடித்து விட்டாடா. இந்த கவலை மறக்கிறதுக்கு ஆள் ஒரு கட்டி சாப்பிடுங்க. என்ன சொல்லித்தான் உங்க மகரையா அடுத்த நாள் உங்களுக்கு வந்து நான் ஆடுறேன். ஏன் கவலைப்படுறேன்? என் மகனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். அந்த தாட்சியை விடுதலை செய்ய வேண்டும். ஏதாவது மார்க்கம் இருந்தா ஐயா, அழகான ஒரு பிள்ளையை பெற்று ஆமா, அயல்நாடு சென்று படிக்க வைத்து படிக்க வைத்தனே. தேவடியா வீட்டுல போய் வந்து மாட்டேன். பையன் போனாலும் போறான். என் பையன் போற போது 1050 முக்கியமா? ஐயா, உன் மகன் மனம் திருந்த வேண்டும் என்ன என்றால் மாற வேண்டும் என்றால் இவளை விட அழகான ஒரு பெண்ணை பார்த்து பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்தா அவன் மனம் தெரிந்து நல்லவனாக வாழ்வான். இத்த விட்டுடுவான், ஆமாண்டா. அத்தை விட்டுடுவான். டேய், இந்த தாட்சியை விட அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் நான் பாக்குறேன். புறப்படு. பெண்ணை பார்த்து புறப்பட்டு ஓடி வா, ஓடி வா.